இடைப்பாடி வெள்ளாண்டி வலசு ஸ்ரீ வன்னியர் குல சத்திரியர் மகாஜனங்களின் ஆதி பரம்பரை தைப்பூச காவடி 365ஆம் ஆண்டு பழனி பாத யாத்திரை தகவல் 2025 8/2/2025 தை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமையன்று காவடி நிரசை கட்டுதல். 9/2/2025 தை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று இடைப்பாடி நகர்வலம் வந்து அன்று இரவு இடைப்பாடி தாவாந்திரு முனியப்பன் கோவிலில் தங்கல். 10/2/2025 தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமையன்று பழைய இடப்பாடி செல்லாண்டியம்மன் கோவிலில் தங்கல். மறுநாள் 11/2/2025 தை மாதம் 29ஆம் நாள் மாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் தைப்பூசம் கும்பிட்டு செல்லாண்டியம்மன் கோவிலில் தங்கல். 12/2/2025 தை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமையன்று பழனியை நோக்கி காவடி பாத யாத்திரை பயணம் அன்று இரவு வெள்ளூற்று பெருமாள் கோவிலில் தங்கல். 11/2/2025 மாசி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமையன்று காவடிக்கு சொந்தமான ஈரோடு கருங்கல் பாளையத்தில் தங்கல். 14/2/2025 மாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமையன்று நடுப்பாளையத்தில் பகல் உணவு முடித்து சென்னிமலை பாளையத்தில் உள்ள காவடிக்கு சொந்தமான சுப்பிரமணியர் மஹாலில் அன்று இரவு தங்கல். 15/2/2025 மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமையன்று வட்டமலை முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் மதிய பூஜை முடித்து நல்லிமடத்தில் தங்கல். 16/2/2025 மாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று அமராவதி ஆற்று பாலத்திற்கு அருகே உள்ள காவடிக்கு சொந்தமான தோட்டத்தில் மதிய உணவை முடித்து நரிகல்பட்டி ஈஸ்வரன் கோவிலில் இரவு தங்கல். மறுநாள் 17/2/2025 மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமையன்று பாலாற்றை அடைந்து மகா பூஜை வைத்து பழனி நகர் வளத்துடன் மலையேறி முத்திரை செலுத்தி உச்சிக்கால பூஜை வைத்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் இரவு தங்க தேரோட்டம் நடத்தப்படும். 18/2/2025 மாசி மாதம் 6ஆம் நாள் ஸ்ரீ வன்னியர் குல சத்திரியர் பழனி மடத்தில் தங்கி மறுநாள் இடைப்பாடியை நோக்கி மீண்டும் பாத யாத்திரையாக பயணம் என்பதால் நல்லிமடம் சென்னிமலை பாளையத்தில் உள்ள சுப்பிரமணிய மஹால் ஈரோடு கருங்கல் பாளையம் செங்கமாமுனியப்பன் கோவில் என 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை இடைப்பாடி கவுண்டம்பட்டி வழியாக வெள்ளை மாளிகையை காவடிகள் வந்தடையும்.